டெய்லி குக் பண்றது ஒரு ஒர்க் மாதிரி இருக்குதா? ஸ்லிப்பரி டைல்ஸ், மிஸ்ஸிங் ஸ்பூன்ஸ், மிஸ்மேட்ச்டு கண்டெய்னர்ஸ் இது எல்லாமே கிச்சன் டிசைன் மிஸ்டேக்னால தான். டிசைன்னா கலர் மட்டும் கிடையாது, யூசபிலிட்டியும் ரொம்ப முக்கியம். கவுண்டர் டாப்போட ஹைட் தப்பா இருந்தா பேக் பெயின் வரலாம். கிளாசி டைல்ஸா இருந்தா ஸ்லிப் ரிஸ்க் இருக்கும். ஸோ நீங்க நியூ கிச்சன் பிளான் பண்றீங்க இல்ல ஓல்ட் கிச்சனை அப்கிரேட் பண்றீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. I'll tell you 8 most common mistakes and how to avoid them. Glossy ஃபினிஷ் பண்ண கவுண்டர் டாப், கேபினட்ஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்கு மாடர்னாக ஷைனியாக இருக்கும். ஆனால் டெய்லி யூஸ்க்கு செட் ஆகாது. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், ஆயில் அண்ட் மசாலா ஸ்டெயின் இதெல்லாம் ரொம்ப கிளியராக தெரியும். ஸ்டீம் அண்ட் ஆயில் வேப்பர்ஸ் பேட்ச் ஆகிடும். கிளீனிங்கும் கஷ்டம் அண்ட் ஷைனும் கொஞ்சமாக போயிடும். இதுக்கு பதிலாக மேட்டாக செமி மேட் ஃபினிஷ் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்டைலிஷாகவும் இருக்கும், மெயின்டெனன்ஸும் ஈஸியாக இருக்கும். டெக்ஸ்சர்ட் உட் கிரெயின் ஃபினிஷ் ப்ரீமியம் லுக் தரும். கவுண்டர் டாப்க்கு பெட்டர் கிரானைட் யூஸ் பண்ணால் ஸ்டெயின்ஸ் கம்மி அண்ட் லக்ஸுரி ஃபீலும் கிடைக்கும். சிம்னி செக்ஷன், இந்தியன் குக்கிங்னா ஆயில், மசாலா இது எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். ஸோ சிம்னி மஸ்ட். ஸோ இது தப்பாக சூஸ் பண்ணால் ஸ்மோக் அண்ட் ஸ்மெல் வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும், வால்லையும் கிரீஸ் ஆகும். முக்கியமாக ஓப்பன் கிச்சனில் லோ செக்ஷனில் 1000 cubic meter per hour ஹெவி குக்கிங்கை ஹேண்டில் பண்ணாது. அட்லீஸ்ட் 1200 to 1500 cubic meter per hour இந்த செக்ஷன் சிம்னி யூஸ் பண்ணுங்க. ஆட்டோ கிளீன் மாடல் இருந்தா பெஸ்ட். ப்ராப்பரா டட்டிங்க அவுட் சைட்க்கு வென் பண்ணினா ஸ்மோக் அண்ட் ஸ்மெல் ஃபுல்லா கண்ட்ரோல் ஆகும். நோ பேஸ் கேபினெட்ஸ் பிளான். வால் கேபினெட்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு லோவர் ஸ்டோரேஜை ஸ்கிப் பண்ணா டெய்லி யூஸ் டஃப் ஆகும். கவுண்டரும் கிளட்டரா இருக்கும். ஹெவி வெசல்ஸ் ஸ்டோர் பண்றதும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால டேண்டம் பேஸ்கெட்ஸ், புல் அவுட் ட்ராயர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணா திங்ஸை ஈஸியா ரீச் பண்ணலாம். கார்னர்ல கேரோசல் ஆர் மேஜிக் கார்னர் யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்பேஸை ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். டால் பேண்ட்ரி யூனிட் வச்சா கிராசரிஸ் அண்ட் அப்ளையன்ஸ் நீட்டா ஆர்கனைஸ்டா இருக்கும். ட்ராயர் ஆர்கனைசர்ஸ், என்னதான் கிச்சன்ல ட்ராயர்ஸ் இருந்தாலும் ஆர்கனைஸ்டா இல்லைன்னா மசாலா பாக்கெட்ஸ், கட்லரி இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகி மெஸ்ஸியா தான் இருக்கும். இப்படி மெஸ்ஸியா இருந்தா குக் பண்ணும்போது டென்ஷன் ஆகும். இதுவே ட்ராயர் டிவைடர்ஸ் வச்சு நீட்டா ஆர்கனைஸ் பண்ணலாம். மசாலா டப்பாஸ் எல்லாம் ஃபிட் ஆகுற மாதிரி வச்சுக்கணும். ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற திங்ஸுக்கு செப்பரேட்டா ட்ராயர்ஸ் வச்சிங்கன்னா ஃபாஸ்டா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவா சாஃப்ட் க்ளோஸ் சேனல்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ட்ராயர்ஸ் நாய்ஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும், லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். சீப் மெட்டீரியல்ஸ், காசு சேவ் பண்ணுறதுக்காக சீப் மெட்டீரியல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஹீட் அண்ட் மாய்ஸ்டரோட இம்பேக்ட் சீக்கிரமாகவே இருக்கும் அண்ட் ஹெவி வெசல்ஸோட வெயிட்னால பிரேக் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. 1 to 2 இயர்ஸ்லேயே டெர்மிட் ப்ராப்ளமும் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கு பதிலாக BWP பிளேவுட் அண்ட் மெரைன் கிரேட் பிளேவுட் யூஸ் பண்ணுங்க. இந்தியன் கிச்சனுக்கு இது ஒரு ஸ்ட்ராங் சாய்ஸ். MDF வித் குவாலிட்டி லேமினேட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா கேபினெட்ஸை டியூரபிளாக வச்சுக்கலாம். லாங் டேர்ம் டியூரபிலிட்டி வேணும் அப்படின்னா குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ப்ராப்பர் லைட்டிங் பிளான். கிச்சன்ல சென்டர் லைட் மட்டும் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா குக்கிங் டைம்ல கஷ்டம் தான். ஸ்டவ் பக்கத்துல இல்ல கவுண்டர் ஏரியால ஷேடோஸ் வர்றதுனால குக் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். முக்கியமா நைஃப் யூஸ் பண்ணும்போது ரொம்பவுமே டேஞ்சரஸ். அண்டர் கேபினெட்ஸ்ல LED ஸ்ட்ரிப்ஸ் வச்சா டாஸ்க் லைட்டிங் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். சிம்னி லைட் பிளஸ் ஆம்பியன்ட் சீலிங் லைட் மிக்ஸ் பண்ணுங்க. கிச்சன் ஃபுல்லா பிரைட்டாவும் சேஃபாவும் இருக்கணும். ஸோ ப்ராப்பரான லைட்டிங் சூஸ் பண்ணுங்க. டஸ்ட்பின் பிளான். ஓப்பன் பின் ஃப்ளோர்ல வச்சா ஸ்மெல் அண்ட் அன்ஹைஜீனிக் ஃபீல் வரும். கிச்சன் பார்க்கறதுக்கு மெஸ்ஸியாகவும் இருக்கும். அதுக்கு பதிலாக சிங்க் பேஸில் புல் அவுட் டஸ்ட்பின் சிஸ்டம் பிளான் பண்ணுங்க. வெட் அண்ட் ட்ரைன்னு செப்பரேட் பின்ஸ் வச்சிங்கன்னா க்ளீன் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். கவர்ட் பின்ஸ் யூஸ் பண்ணுங்க, இதனால ஸ்மெல் கண்ட்ரோல் ஆகும், கிச்சனும் நீட் அண்ட் ஸ்டைலிஷாக இருக்கும். ராங் கவுண்டர் ஹைட். ஸ்டாண்டர்டான கவுண்டர் ஹைட் இந்தியன் கிச்சனுக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா டெய்லி யூஸ்க்கு கஷ்டம் தான். ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு கவுண்டர் ஹைட்டாக இருந்ததுன்னா ஹேண்ட்ஸ் அண்ட் ஷோல்டர் பெயின் வரும். ஸோ அதே மாதிரி டாலான பர்சன் கவுண்டர் ஹைட் லோவா இருந்தது அப்படின்னா பேக் பெயின் ஸ்டார்ட் ஆகும். ஸோ குக்கிங் அண்ட் ப்ரிப்பரேஷன் கம்ஃபர்டபுளா இருக்காது. அதுக்கு பதிலாக 34 to 36 inches ஸ்டாண்டர்ட் கவுண்டர் ஹைட் கன்சிடர் பண்ணுங்க. பட் உங்க ஹைட்டுக்கு ஏத்தாப்புல கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. எர்கனாமிக் டிசைன் பிளான் பண்ணுங்க, இதனால ஸ்டெயின் இல்லாம ஒர்க் பண்ணலாம். கவுண்டர் ஹைட் டெஸ்ட் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்க, இதனால டெய்லி குக்கிங் ஈஸியா இருக்கும். இந்த 8 மிஸ்டேக் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்க கிச்சன் நாட் ஒன்லி ஸ்டைலிஷ், ஈஸி டு யூஸாகவும் இருக்கும். மெயின்டெனன்ஸ் காஸ்ட், ஸ்ட்ரெஸ், டைம் இது எல்லாமே சேவ் பண்ணலாம். டிசைன் பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சு குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஞ்சம் ஸ்மார்ட்டா பிளான் பண்ணுங்க. உங்க கிச்சன் ரெனோவேஷன் ஆர் நியூ கிச்சன் பிளான் பண்ணும்போது இந்த லிஸ்ட் எல்லாம் மேண்டேட்டரியா செக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. அவங்களும் அவங்களோட கிச்சனை ஸ்மார்ட்டா டிசைன் பண்ணிட்டோம். இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல அதை நாங்க கிளியர் பண்றோம். Until then, bye from Subha.